முன்னொரு காலத்துல ஒரு அழகான மலைக்கு மேல ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஜென் ஆசிரமத்துல நிறைய ஜென் குருக்கள் இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஜென் சீடர்களுமே இருந்தாங்க. இப்ப இந்த மொத்த ஜென் ஆசிரமத்துக்குமே ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கீழே தான் இந்த ஜென் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப அழகா அந்த ஜென் ஆசிரமத்தை வழி நடத்தி போய்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளுமே எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு வாழ்க்கைக்கு தேவையான பல விதமான தத்துவங்களை சொல்லி கொடுப்பாரு. அந்த ஜென் மடத்துல சீடர்கள் மட்டும் கிடையாதுங்க, சாதாரண பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பல விதமான மக்கள் அங்க வருவாங்க. எல்லாருமே இந்த ஜென் குருவை சந்திச்சுட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமா இவர் தீர்த்து வச்சிருவாரு. எவ்வளவு பெரிய மன சங்கடமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே மக்கள் இந்த ஜென் குரு கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஜென் குருவா அவர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. அவருக்கு வயசாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு என்னாச்சுன்னா, வயது மூப்பு காரணமா அவரால் சரியா செயல்பட முடியல, அவரால் சரியா நடக்க கூட முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாத்தையுமே அந்த சீடர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே அந்த ஜென் சீடர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. இப்போ திடீர்னு ஒரு நாள் எல்லா சீடர்களையுமே கூப்பிடுறாரு. அங்க இருக்கிற மற்ற குருக்கள் அப்புறம் சீடர்கள் எல்லாமே அங்க ஒன்று கூடுறாங்க. இப்போ எல்லார் முன்னிலையிலுமே இந்த ஜென் குரு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சிடும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்றுதான் அந்த உலகத்தில் இருக்கிறது கடைசி நாள். இதுக்கப்புறமா இந்த ஜென் ஆசிரமத்தையும் இங்க இருக்கிற மக்களையும் நீங்க தான் பாத்துக்கணும். யாரு என்ன ஒரு கஷ்டத்துக்கு வந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. இப்போ எல்லாருமே என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு சில சீடர்கள்லாம் வெளியூருக்கு போயிருந்தாங்க. அங்க இருக்கிறவங்க, வெளியூருக்கு போனவங்க, அப்புறம் பக்கத்து கிராமத்துல இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க. கடைசியா ஜென் குருவை எல்லாரும் பாத்துங்க, இன்னைக்கு மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பாரு, நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாரு, அதனால எல்லாருமே என்ன வேணாலும் இப்ப கேட்டுக்குங்க, அவரை கடைசியா எல்லாரும் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அறிவிப்பு விடுறாங்க. உடனே பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க ஒண்ணு கூடிடுறாங்க. இப்ப எல்லாருமே அந்த ஜென் குருவை சுத்தி ரொம்ப அமைதியா நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சமயம் அந்த ஜென் மடத்துல இருந்த ஒரு தலைமை சீடர் ஒருத்தர் வேக வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு மனிதர் கேட்கிறாரு, என்னப்பாச்சு, இப்போ நம்மளுடைய ஜென் குரு நம்மளை விட்டு போகிற அந்த சூழ்நிலையில இருக்கிறாரு, இந்த சமயத்துல நீ எங்க போயிட்டு இருக்கிற, இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இங்க இருந்துதான் ஆகணும், எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த தலைமை சீடர் என்ன சொல்றாருன்னா, அது ஒண்ணும் இல்லப்பா, நம்மளுடைய ஜென் குருவுக்கு நாவல் பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வேக வேகமா போயிட்டு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் நாவல் பழங்கள் வாங்கிட்டு வரேன், அவர் கடைசியா அதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாருமே அந்த ஜென் குருவை சுத்தி நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த ஜென் குரு கொஞ்ச நேரம் கண்ணை விழிச்சு பாக்குறாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை விழிச்சு பாக்குறாரு, யாரையோ தேடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. உடனே அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு அந்த தலைமை சீடர் வேக வேகமா ஓடி வராரு. அவர் கையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நாவல் பழங்களை வச்சிருக்கிறாரு. அது கொண்டு ஜென் குரு கிட்ட கொடுக்குறாரு. உடனே ஜென் குரு பொறுமையா எழுந்து உட்கார்றாரு. அவருடைய கைகள் பார்த்தீங்கன்னா அந்த வயசுல கூட கொஞ்சம் கூட நடுக்கமே கிடையாது. நடுங்காத அந்த கைகளால அந்த நாவல் பழங்களை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சுவைக்க ஆரம்பிக்கிறாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. உடனே பக்கத்துல இருக்கிற எல்லாருமே, குருவே, உங்களுடைய கைகள் எப்படி இப்போ கூட நடுங்காம இருக்கு, நீங்களே படுத்த படுக்கை ஆயிட்டீங்க, ஆனாலுமே உங்களுடைய கைகள் நடுங்காம இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜென் குரு என்ன சொல்றாருன்னா, அது ஒன்றும் இல்லப்பா, நான் இது வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து வாழ்றதுனால வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே எனக்கு பயம் கிடையாது. அதனால என்னுடைய உடல்லையுமே அந்த பயம் வெளிப்படுறது கிடையாது. அதனாலதான் இப்ப கூட என்னுடைய கைகள் நடுங்கிறது இல்லை அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டு அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப எல்லாருமே ரொம்ப அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுல இருந்த ஒரு சீடர் இந்த ஜென் குரு கிட்ட, குருவே, நீங்க இன்னையோட எங்களை விட்டு போயிடுவீங்க, நீங்க ஏதாவது கடைசியா சொல்லணும்னா சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில அந்த விஷயத்தை நாங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும், அது போல ஒரு நல்ல விஷயத்த எங்களுக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் கேட்கிறாரு. உடனே அந்த ஜென் குரு என்ன சொல்றாருன்னா,
இந்த நாவல் பழங்கள் அவ்வளோ ருசியா இருக்கு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலயே இந்த நாவல் பழங்கள் தான் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. இப்போ அதுல இருக்கிற அந்த தலைமை சீடர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஆனா புதுசா வந்த சீடர்களுக்கு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு புரியல. நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தத்துவங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவரு சம்மந்தமே இல்லாம நாவல் பழங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புது சீடர்கள் எல்லாமே முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தீர்க்கிற மாதிரி அந்த தலைமை சீடர் எல்லார்ட்டையும் பேசுறாரு. இங்க பாருங்கப்பா, நம்முடைய தலைமை குரு சொன்னது நாவல் பழங்களை கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை பத்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையோட கடைசி தருணம், அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல அவருடைய உயிர் பிரிய போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இந்த சூழ்நிலையில கூட அவருடைய அந்த ஒவ்வொரு வினாடியையுமே ரசிச்சு ருசிச்சு வாழணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்த உங்களுடைய மனசுல எப்பவுமே வச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. ஒரு வினாடி உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் கிடைக்காது. அதனால ஒவ்வொரு வினாடியையுமே உங்களுடைய வாழ்க்கையோட கடைசி தருணம் மாதிரி நினைச்சு வாழ ஆரம்பிங்க. எல்லா தருணத்தையுமே ரொம்ப மகிழ்ச்சியா ரசிச்சு ருசிச்சு வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை குரு சொன்னதுக்கான விளக்கத்தை அந்த சீடர் சொல்றாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம பரவலா பெரும்பான்மையான நேரங்களை கவலைப்படுறதுலயே செலவிடுறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம பரவலா பெரும்பான்மையான நேரங்களை கவலைப்படுறதுலயே செலவிடுறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்க இதையாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க எதையாவது நினைச்சு எப்படியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த கவலைப்படுறதுல எத்தனை மணி நேரங்களை கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.